தேவிடியா என்ற பெயரின் பின்னால் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது பல ராமன்களின் முகங்கள், அவர்களின் மானம். இந்த பெயருக்கு யார் பொருத்தமோ யார் பொருத்தமில்லையோ அது அவர்களுக்கே தெரியாது. இந்த சமூகம் அவர்களின் மீது ஆணியடித்து ஒட்டிவிடும். ஆனால் இல்லை என்று சொல்வதற்கும் ராமன்கள் உயிர்ப்போடு இல்லை, ஆமாம் என்று சொல்லும் ஊசலாடும் உயிர் ராமன்களும் இங்கு இல்லை. ஆனால் பெண்கள் மட்டும் எப்போதும் தேவிடியாக்களாகவும் விதவைகளாகவும் இன்னும் பல டேஷ் டேஷ் டாட் டாட் சொல்லுங்கள். பெண் குலம் இல்லை என்றால் நீங்களா எங்கிருந்து வந்திருப்பீங்க? கருவறை, பெண் உறுப்பு, இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்குல்ல? இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு உடம்பு கூசுது இல்ல? அது மாதிரிதான் நீங்க எங்களோட தலையிலிருந்து கால் வரைக்கும் சில அங்கங்களை சொல்லுகிற பொழுது அது உங்களுக்கு உயிர் ஊட்டத்தான் என்பதை மறந்து விடுகிறீர்கள். பால் கொடுக்காம மார்புகளை அறுத்தறிந்தால் இன்றைக்கு இத்தனை தருதலைகள் பிறந்திருக்க மாட்டார்கள். அவர்களை கொள்ளி வைக்காமல் விட்டுவிட்டதுதான் பெண்கள் செய்த தவறோ என்றெல்லாம் யோசிக்க தோன்றுகிறது. பெண் பாவம், பெண் பாவம், அவ்வளவுதான். எந்த பெண்ணின் பாவமும் இந்த ஆண்களை ஒன்றும் செய்து விடுவதில்லை. ஆண்களின் மனநிலையை புரிந்து கொள்ளவும் முடிவதில்லை. சில ஆண்கள் தருதலைகள் என்பதை நிரூபிக்கவும் முடிவதில்லை. பெண் ஆணாதிக்கத்திற்கு அடக்கப்பட்டவள், அடங்கி போகின்றவள். இதுக்கு கீழேயும் நீங்க அதுதானே எழுத போறீங்க. புதுசா எதுவும் இல்லல? அம்மா, தங்கச்சி, அக்கா, இந்த டைலாக் எல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கே பிடிச்சிருக்கும். எழுதும் போது உங்க விரல்கள் எழுதுது இல்லையா, அந்த சொல்லி கொடுத்த பாடங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆசிரியர்கள் நினைவுக்கு வரவில்லை. இந்த வார்த்தைகளை பொது இடங்களில் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு இப்பெல்லாம் சோறை திங்கிறதுல, அதனால ரோசம், மானம், உண்மை. தேவடியாக்களாக நீங்கள் தொடர்ந்து பெண்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை தேவடியாக்களை நீங்கள் உண்டாக்கி விட்டீர்கள் என்பதை மை கிரேட் ராமன்ஸ் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒருத்தர், ஒரே ஒரு ஆம்பளை, ஆமா நான் தான் அதுக்கு காரணம்னு இந்த உலகத்துல ஒத்துக்கிட்டது இல்ல. சோகால் அவ்வளவுதான். என்ன சொல்றது? இதெல்லாம் பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியல. எதையெல்லாம் பேச வைக்கிறீங்கன்னு பாருங்களேன். குடும்பங்கள் இல்லாமல் போனதும், கூட்டு குடும்பங்கள் உடைந்து போனதும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பெண்களை நோக்கி பொறி வீசுற மாதிரி வீசுறீங்க. வீசுங்க.